இந்த வார எவிக்ஷனை சரியா கணித்த பிரவீன் காந்தி டைட்டில் வினரையும் கணிச்சிட்டாரு. ஆனா அது வாட்டர்மெலன் கிடையாது. ஸோ யார் அது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பித்து 15 நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 வாரங்களில் 3 போட்டியாளர்கள் வெளியே போயிட்டாங்க. முதல் வாரத்தில் நந்தினி தானாகவே போனாங்க. அடுத்ததாக பிரவீன் காந்தி எவிக்ஷன் ஆனார். அண்ட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா அப்சராவும் வெளியேறி இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் அரோரா, ஆதிரை இந்த மாதிரி டபுள் எவிக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அப்சராவை வெளியே அனுப்பி வச்சுட்டாரு. இந்த வார எவிக்ஷனில் அரோராவை தான் வெளியேற்றுவார் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட காத்துட்டு இருந்த பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இனி அடல்ட் கண்டென்ட்டுக்கு குறைவே இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் விமர்சிச்சுட்டு வராங்க. இந்த வாரம் அரோரா தான் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் முடிவு பண்ண நிலையில் பேட்டி ஒன்றில் பிரவீன் காந்தி எவிக்ஷன் பற்றி பேசியிருக்கிறாரு. அதுக்கு அவர் ஆதிரே இல்லை அப்படின்னா அப்சரா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் கணிச்சது மாதிரியே இப்போ அப்சராவை எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் எங்கள் அண்ணன் வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் தான் அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மெலான் ஆர்மி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ட்ராஃபியோட திவாகர் இருக்கிற ஏஐ வீடியோ கூட வெளியாச்சு. இப்படி இவர் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி யாரையாச்சும் ரசிகர்களாக முடிவு பண்ணி பேசிட்டு வந்தால் அவருக்கு நிச்சயம் டைட்டிலை கொடுக்கவே மாட்டார் பிக் பாஸ். போன சீசனில் சரவண விக்ரம தலைவன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டதோட மட்டும் இல்லாமல் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரியே ரசிகர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. சரவண விக்ரம் டைட்டில் வின்னரா சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை வெளியே அனுப்பினார் பிக் பாஸ். ஸோ அதுதான் இனி வாட்டர்மெலான் விஷயத்துலையுமே நடக்க போகுது. வாட்டர்மெலானை வச்சு நிகழ்ச்சி ஜாலியாக போகுது. அதனால் சில வாரங்கள் அவரை வச்சு காமெடி பண்ணிட்டு வெளியே அனுப்பிடுவாங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரியும் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. அண்ட் இந்த நிலையில் பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் துஷார் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் காந்தி சொல்லியிருக்கிறாரு. சின்ன பையன் ஆனால் விவரமான பையன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. பிரவீன் காந்தியினுடைய கணிப்பு நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. துஷார் பெருசாக எதுவும் கண்டென்ட்டும் கொடுக்கல. அவரே ஒதுங்கி போனாலும் அரோரா அவரை விடுறதா இல்லை. அரோராவோட இருந்தால் பிக் பாஸ் வீட்டில் துஷார் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் டைட்டில் அவர் எங்கே வின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் பிக் பாஸ் பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் திவாகரும் கானா வினாத்தும் பேசுறது, சண்டை போடுறது தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய ஹைலைட்டாக இப்போ மாறி இருக்குது. அவங்க கவுண்டமணி செந்தில் மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. இந்த நிலையில் வாட்டர்மெலான் வினோத் கூட்டணியை பாராட்டியிருக்கிறாரு பிரவீன் காந்தி. அவங்க என்டர்டெயின் பண்ணுறதுனால சில வாரங்கள் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் வாட்டர்மெலான் ஸ்டாருக்கு டைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கல. இதுக்கிடையே சபரி பிக் பாஸினுடைய செல்ல பிள்ளை. அவர் எது செஞ்சாலும் கேட்குறதே கிடையாது. யார் உள்ளே போகணும் வெளியே போகணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களினுடைய தீர்ப்பே இல்லை. எல்லாமே செட்டப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ பிரவீன் காந்தி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.